தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் கண்டறியும் நடமாடும் சர்வே கண்டியில் இன்று நடைபெற்றது. காணாமல் போனோர் சம்பந்தமாக ஒரு காரியாலயத்தை அமைக்கப் போவதாக நமது அரசாங்கம் இப்பொழுது கூறியிருக்கின்றது. இது நாடு முழுக்க காணாமல் போன தொடர்பாக ஆராயும் ஒரு செயல்பாடாகும். வடக்கு கிழக்கிலே மட்டுமல்ல, தென்னிலங்கையிலும் கூட தமிழர்கள் மட்டுமல்ல, சிங்களவர்கள், முஸ்லீம்கள் ஆகிய அனைவரும் காணாமல் போன அனைவரையுமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டைத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்றால் நியாயமான காரியம் என்று நினைக்கின்றேன். இந்த வேளையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வளமை போல ஒரு இடமாகத்தை கிளப்ப ஆரம்பித்திருக்கின்றார். இந்த காரியாலயம் அமைப்பது மூலமாக ராணுவத்தினர் நாங்கள் காட்டிக் கொடுக்க போகின்றோம் என்று சொல்கின்றார். அப்படி அல்ல அதல்ல. உண்மையிலேயே தமிழ் மக்களுக்காக மாத்திரம் அமைக்கப்படக்கூடிய ஒரு காரியாலயம் அல்ல. இவ்வளவு காலமும் இருந்த அமைச்சர்கள், இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்குகளை வாங்கிட்டு கொட்டக்கலையிலையும் இந்தியாவிலும் இருந்தாங்க. ஆனால் எங்களை பொறுத்த அப்படி இல்லை. நாங்கள்லாம் தோட்ட தொழிலாளி பிள்ளைகள், அடுத்தடுத்து சொல்லுவோம். தோட்ட தொழிலாளி பிள்ளைகளுக்கு தான் தோட்ட மக்களோட பிரச்சனை பற்றி நல்லா தெரியும், அவங்களோட வருத்தம் தெரியும். அதனால இந்த மக்களை நேரடியாக சந்திச்சு அவங்களோட பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறதுக்கு இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் இது உண்மையிலே எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம். 1000 வீடு தரங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரியிலிருந்து 1000 வீடு கல் ஒன்றும் பயப்படாங்க. கடந்த 15 வருட காலமாக கண்டி மாவட்டத்திலே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய அல்லது தோட்ட மக்களை நேரடியாக பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்புரிமை ஒன்று எங்களுக்கு காணப்படவில்லை. அதற்கு பிரதானமாக இந்த மாவட்டத்தின் சுற்றுப்புறங்களிலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு தங்களுடைய வாக்குகளை சுதந்திரமாக சென்று வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு கடந்த காலங்களிலே காணப்படவில்லை.